வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் மார்ச் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை, சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் இது 10ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூரம், திதி வளர்பிறை, திரையோதசி காலை 8:51 வரை, அதன் பின் சதுர்தசி. யோகம் சித்த யோகம். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷம்: நாளைய தினம் பௌர்ணமி விரதம், பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி கிரிவலம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி சுக்கிரன், மீனத்தில் சூரியன் புதன் ராகு. இன்று பூர நட்சத்திரம் என்பதால் ஆண்டாள் வழிபாடு சிறப்பு. திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்டாளை வழிபடுவதால் திருமணம் யோகம் ஏற்படும். திருமணம் சீக்கிரம் நடைபெறும். மேஷராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படக்கூடிய நாள். உத்தியோகத்தில் ஒரு உயர்வு ஏற்படும். சக ஊழியர்களின் பாராட்டு, நன்மதிப்பு கிடைக்கும். உத்தியோகம், தொழில் சார்ந்த வளர்ச்சி நன்றாக நடக்கக்கூடிய நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி செலவுகள் ஏற்படலாம். அதுவும் உங்களுடைய வண்டி வாகனங்களால் சில செலவுகள் ஏற்படலாம். நீங்கள் செல்ஃப் டிரைவிங் பண்ணுறவராக இருந்தால் கொஞ்சம் ஜாகிரதையாக ட்ராவல் பண்ணணும். ஏதாவது ஒரு சிராய்ப்பு, ஏதாவது போய் இதை மாதிரிலையாவது இடிச்சிடுறது, இந்த மாதிரியான சம்பவங்களும் ஏற்படலாம். கவனமாக பயணம் செய்ய வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய தினம். சில வம்பு தும்புகள், தேவையில்லாத வம்பு தும்புகள் வரலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்கிவிட்டு வெளியே கிளம்புங்க. சிறு பயணம் ஏற்படும். பயணத்தால் நன்மை ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கார். ஆனால் 4 கிரகங்களின் பார்வையோடு இன்றைக்கி இருக்கார். செவ்வாயின் பார்வை, குருவின் பார்வை, எல்லாமே கிடைக்கிது. பணம் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். யாராவது உங்களை ஏமாற்ற முயற்சி செய்வாங்க. கவனம் தேவை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாது. உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகள் வந்து நீங்கக்கூடிய நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு தேவையற்ற விரயங்களுக்கான நாள். விரயம் அதிகமாக இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவுகளை சுப செலவுகளாக மாற்றணும். சுப செலவுகள்னால் என்னென்னா, நிலம், வீடு, வண்டி, வாகனம், இந்த மாதிரியான விஷயங்களில் முதலீடு செய்யலாம். தங்கத்தில் முதலீடு செய்யலாம். ஆனால் இன்றைக்கி அது ஏற்ற நாளா அப்படின்னு பார்த்தோம்னா கிரகநிலை அந்த அளவுக்கு சரியாக இல்லை. அதனால் தர்மம் பண்ணலாம். கோயில்களுக்கு ஏதாவது தர்மம் பண்ணலாம். தர்மமும் நம்ம ஆற்றுல போட்டாலும் மலர்ந்து போடணும் அப்படிம்பாங்க. நமக்கு மன திருப்திக்காக கொஞ்சம் கொடுக்கலாம் இன்றைக்கி. அதுக்காக சொத்தை எழுதி வைக்க முடியாது. கொஞ்சமாக தர்மம் செய்வது நலம். துளாராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன். தொழில் விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொடர்ந்து குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் வந்து நீங்கக்கூடிய நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். தொழில் விரிவாக்கம் நடைபெறும். நிறைய ஆர்டர்ஸ் வரும். இப்போ புதிய ஆர்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திடக்கூடிய நாள். நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படக்கூடிய நாள். தந்தையால் லாபம், தந்தை வழி உறவினர்களால் நன்மை. சிறப்பான நாள். தெய்வீக வழிபாடு, ஆன்மீக குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம்.
கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் தள்ளி போடலாம், நாளைய தினம் பார்த்துக்கொள்ளலாம். கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்குள் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சந்திரன், சந்திரன் நினைவு அல்லது பார்வை, சமசப்தமாக பார்வை, இதெல்லாம் நன்மையை செய்யும். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இது. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பில் இருந்த நோய் நொடிகள்லாம் விலகும். அல்லது தீராத நோய்க்கு ஏதாவது ஒரு மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். நல்ல மருத்துவரை யாராவது பரிந்துரை செய்வாங்க. இன்றைக்கி கொஞ்சம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது அதற்கான மருந்து, நல்ல மருத்துவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். யோகமான நாள்.